விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, லிங்கா கெமிக்கல் மைக்ரோனால் கம்பெனில வரக்கூடிய மைக்ரோமைசின் 2000 அப்படிங்கிற இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன? இது ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்? எந்தெந்த கிராப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம்? இது எந்தெந்த நோயை கட்டுப்படுத்தும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மைக்ரோமைசின் 2000 இது வந்து பார்த்தோம்னா, நம்ம பயிரை தாக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகளை வந்து அழிச்சு, நம்ம பயிரை வந்து பாக்டீரியா நோய்கிட்ட இருந்து ரொம்ப நல்லாவே வந்து பாதுகாக்குதுங்க. குறிப்பா வந்து பார்த்தோம்னா, நம்ம பயிர்ல வரக்கூடிய பாக்டீரியல் இலைக்கருகள், பாக்டீரியல் இலைப்புள்ளி நோய் இது 2மே வந்து ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்து இந்த மைக்ரோமைசின் 2000ல என்ன டெக்னிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, 2 புரோமோ, 2 நைட்ரோ புரோபேன், 13 டயல் அப்படிங்கிற இந்த டெக்னிக் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கீழ வந்து பார்த்தோம்னா, இம்யூனோ மாடுலேட்டர் அப்படின்னு போட்டிருக்குங்க. இம்யூனோ மாடுலேட்டர்னா ஒண்ணுமே இல்லங்க. நம்ம பயிர தாக்கக்கூடிய பாக்டீரியா நோய்க்கு எதிரா வந்து நம்ம பயிருக்கு எதிர்ப்பு சக்திய குடுக்குறது தான் இந்த இம்யூனோ மாடுலேட்டருங்க. அடுத்து இந்த மைக்ரோமைசின் 2000 மருந்த எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, அனைத்து விதமான பயிருக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மைக்ரோமைசின் 2000 மருந்தோட பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, இத வந்து நம்ம 4 விதமா வந்து பயன்படுத்தலாங்க. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, இலைவழி தெளிப்பானாவும் வந்து நம்ம பயிருக்கு குடுக்கலாங்க. 2வது வந்து பார்த்தோம்னா, விதை நேர்த்தியாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 3வது வந்து பார்த்தோம்னா, நம்ம பயிர் நடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா, வேர வந்து இந்த மருந்தோட நனைச்சு நடலாங்க. 4வது வந்து பார்த்தோம்னா, இந்த மருந்த வந்து நம்ம பயிரோட வேர்லயும் வந்து கரைச்சு ஊத்தலாங்க. இந்த மருந்த இலைவழி தெளிப்பானா குடுக்கும்போது பார்த்தோம்னா, நம்ம நெல் பயிர்ல வரக்கூடிய பிஎல்பின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியல் பிளைட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, சில்லிலயும், டொமேட்டோலயும் பார்த்தோம்னா, பாக்டீரியல் லீஃப் ஸ்பாட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. வெங்காயத்தில யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, நுனி கருகள் வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்து பருத்தியில யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, காய் அழுகல் மற்றும் பாக்டீரியல் இலைப்புள்ளி வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து திராட்சையில யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, பாக்டீரியல் இலைக்கருகள் மற்றும் இலைப்புள்ளி நோய் வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. எலுமிச்சையில வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, சிட்ரஸ் கேங்கர்ன்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை சொறி நோய வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க. மாமரத்தில யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, பாக்டீரியல் கேங்கரும், வாழை மரத்தில யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா, இலைக்கருகளும் கண்ட்ரோல் ஆகுதுங்க. இந்த மருந்த விதை நேர்த்தி பண்ணி பயன்படுத்தும்போது பார்த்தோம்னா, உருளைக்கிழங்குல வரக்கூடிய வாடல் நோயும், அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, தக்காளி, மிளகாயில வரக்கூடிய இலைப்புள்ளி நோயும், நெல் பயிர்ல வரக்கூடிய பிஎல்பியும் கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து இந்த மருந்த வேர்ல வந்து கரைச்சு ஊத்துறது மூலமா பார்த்தோம்னா, நம்ம வாழையில வரக்கூடிய வாடல் நோயும், அது மட்டும் இல்லாம இஞ்சி மற்றும் மஞ்சள்ல வரக்கூடிய கிழங்கு அழுகல் நோயும் வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து நம்ம பயிர வந்து நடுறதுக்கு முன்னாடி இந்த மருந்தோட வேர்ல நனைச்சு நடுறது மூலமா பார்த்தோம்னா, கத்திரில வரக்கூடிய வாடல் நோயும், அது மட்டும் இல்லாம மிளகாய் மற்றும் தக்காளில வரக்கூடிய இலைப்புள்ளி நோயும், நெல் பயிர்ல வரக்கூடிய பாக்டீரியா இலைக்கருகள் நோயும் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து இந்த மருந்தோட டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, இலை வழி தெளிப்பா குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா, ஒரு ஏக்கராக்கு 50 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு டேங்குக்கு 5 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து விதை நேர்த்தியா பயன்படுத்தும்போது பார்த்தோம்னா, 1 கிராம் மைக்ரோமைசின வந்து 3 லிட்டர் தண்ணியில கரைச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து வேர்ல கரைச்சு ஊத்துற மாரின்னா, 20 கிராம் மைக்ரோமைசின வந்து 30 லிட்டர் தண்ணியில கரைச்சு செடிக்கு செடிக்கு ஊத்தி விடணுங்க. அடுத்து இந்த மருந்த வேர்ல நனைச்சு நடுற மாதிரின்னா, 20 கிராம் மைக்ரோமைசின வந்து பார்த்தோம்னா, 20 லிட்டர் தண்ணியில கரைச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.